ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிஎஸ்பி ஆல் இன் ஆல் சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் 65 எப்படி செய்வது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. நான் இதற்கோசரம் 1.5 கிலோ சிக்கன் வாங்கி வச்சுருக்கேன். அந்த சிக்கனை நான் நல்லா வாஷ் பண்ணிக்கிறேன். 2 தடவை வாஷ் பண்ணுறேன். ஆல்ரெடி நான் ஒரு தடவை வாஷ் பண்ணிட்டேன். இது செகண்ட் டைம் வாஷ் பண்ணிகிட்ருக்கேன். பாருங்கள், எல்லா சிக்கனையும் நான் வாஷ் பண்ணிட்டேன். இதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா, அந்த தண்ணியை இருத்துக்குங்க. இப்போ தண்ணி இல்லாத மாதிரி வாஷ் பண்ணி வச்சுக்கணும். இதற்கு என்னென்ன பொருட்கள் தேவை அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்க்கலாம். சிக்கன் 65 மசாலா, ஒரு முட்டை, கொஞ்சம் எலுமிச்சை சாறு, இஞ்சி பூண்டு கலவை, இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிங்க ரெடியாக. இப்போ நம்ம இதெல்லாம் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட பழைய பவுடரே கொஞ்சம் இருந்தது, சிக்கன் 65 பவுடர். அது கூட நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இன்னும். இப்போ 1.5 கிலோ கறிக்கு நம்ம ஒரு 200 கிராம் சிக்கன் 65 பவுடர் கடைகளில் கிடைக்குது இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இஞ்சி பூண்டு கலவையை ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சிக்கன் 65 பவுடரை ஆட் பண்ணுறேன். இப்போ கொஞ்சமாக எலுமிச்சை சாறு, ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு இதில் கலந்து விட்டுக்குங்க. அதுக்கப்புறம் ஒரு முட்டை எடுத்து வச்சுக்கிங்க, அதை உடச்சி ஊற்றிக்கிங்க. இது செய்கிறது ரொம்பவும் ஈஸி, யார் வேண்டுமானாலும் செய்யலாம். இப்போ நல்லா கலக்கி விட்டுக்குங்க. 4 பக்கமும் அந்த மசாலா இறங்குற மாதிரி கறியில் கலக்கி விட்டுக்குங்க. இப்போ பாருங்கள், நான் கலக்கிட்டு இருக்கிறேன். கொஞ்சம் மசாலா கம்மியாக இருந்தால் நீங்கள் அந்த பவுடரை சேர்த்திக்கலாம். நன்றாக கலக்கி விட்டு கொள்ளுங்கள். அடுத்ததாக இதை ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே ஊற விட்டுடலாம். 10 மினிட்ஸ் கழித்து இதை வறுத்து எடுக்கணும். இதற்கு உங்களுக்கு எந்த ஆயில் தேவையோ யூஸ் பண்ணிக்கிங்க வறுக்கிறதுக்கு. நான் சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் வறுக்கிறேன். நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிங்க, அது ஹீட் ஆகட்டும். நல்லா ஹீட் ஆகணும். நல்லா ஹீட் ஆனப்புறம் இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம பொரித்து எடுக்கலாம். பாருங்கள், ஹீட் ஆயிடுச்சு எண்ணெய். நான் போடுறேன். இப்போ பாருங்கள், பொரிஞ்சிட்டு இருக்குது. இது இந்த சிக்கன் 65 ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். ஈஸியான ப்ராசஸ் தான், பேச்சுலர்ஸ் கூட செய்யலாம். நல்லா பொரிஞ்சிட்ருக்குது. நல்லா வேக விடுங்க. கொஞ்சம் ப்ரௌனிஷாக கலர் வரும். ரொம்பவும் கரிக்கிறவும் கூடாது, ப்ரௌனிஷாக இருக்கக்குள்ள நம்ம எடுத்துடலாம். பாருங்கள், வறுபட்டுருச்சு. இப்போ நான் எடுக்கிறேன். இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரித்து ஃபுல்லாகவும் எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட் டைம் போட்டது ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் செகண்ட் டைம் போடுறேன். இதே மாதிரி எல்லா சிக்கன் துண்டுகளையும் நம்ம வறுத்தெடுத்துக்கலாம். ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியான ப்ராசஸ் தான், யார் வேண்டுமானாலும் செய்யலாம். சூப்பரான சிக்கன் 65 ரெடி.
இப்போ பாருங்கள், நான் பிச்சு காட்டுறேன். நல்லா வெந்து இருக்குது. இப்போ பாருங்கள், எங்கள் வீட்டு பூனைக்கு வாசம் வந்துருச்சு. அது கேட்குது. வாங்க பாருங்களேன், சாப்பிடுது. அது வாசம் பிடிச்சிட்டு எங்கள் வீட்டு பூனையும் ஓடி வந்துருச்சு சிக்கன் 65 சாப்பிட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.